ஒரு பேக் ஷாட்டில் விஜயகாந்த் சார் காமிப்பாங்க. அப்படியே அவருடைய மோதிரம்லாம் காமிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரியே சிப்புன்னு ஆயிடுது உடம்பே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வர்றாரு. அந்த படத்தை அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோட ஏஐ பெருசா, நம்ம இந்த படத்தோட ஏஐ பெருசா அப்படிலாம் கம்பேர் பண்ணுறாங்க. படத்துக்கு வந்து ஏஐங்கிறது பெரிய பட்ஜெட்டுங்க அது, ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டாக ஒருத்தரை போட்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை பேக் ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை ரமணாலே வந்து சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குற ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஷார்ட்ஸையே வந்து எடுத்து உள்ள தூக்கி போட்டு அவங்க பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் சரி ஏஐல பண்ணி பார்க்கலாம் அப்பாவான்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி அந்த ஏஐல பண்ணியிருக்காங்க. ஏஐ அந்தளவுக்கு ஒத்துவராட்டினாலும் நம்ம ஃபீல்டில் வந்து ஐயோ மூஞ்சியை பாரு, ஐயோ கண்ணத்தை பாரு, ஐயோ கருப்பாக இருக்காரு பாரு, ஐயோ கண்ணை பாரு அப்படிலாம் போகாது. அந்த இடத்துல நம்மளை வந்து அதுக்கு முன்னாடி காமிட்ட ஷார்ட் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஸர் ரமணான்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மறக்கடிச்சிடும். அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. விசில் அடிக்கிற சவுண்டு இதெல்லாம் பார்க்கும்போது விஜயகாந்தோட ஏஐ பற்றி பிரச்சனையே கிடையாது. அதில் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த ஏஐயும் வந்து குறை இருந்தாலும் குறைலாம் சொல்லாதீங்க. அந்த சீன் வந்து படத்துடைய மாஸ் சீன் நம்ம சொல்ல முடியும். அது வந்து காலகாலத்துக்கு பேசப்படும்.